பொய் பேசும் ஜாதக அமைப்பு யாருக்கு? பொய் அப்படின்னு வந்துட்டாலே அங்கே சனி தாங்க. சரியா? பொய், வஞ்சகம், சூழ்ச்சி, பொறாமை, இது எல்லாத்துக்கும் ஒட்டுமொத்தமா அவர் தான் அதுக்கு காரணம். ஸோ பொய் பேசும் ஜாதக அமைப்பு என்ன மாதிரி இருக்கும்? ஒரு சேர லக்னம், லக்னாதிபதி, 2ஆம் அதிபதி, இவர்களுக்கு சனியோட தொடர்பு, பார்வை. சரிங்களா? சுபர்கள் தொடர்பு இல்லாத சனியோட பார்வை, சனியோட தொடர்பு பெற்றவர்கள் முழுக்க முழுக்க பொய் மட்டுமே பேசிக்கிட்டே இருக்கிறது, பொய்யா சொல்றது. சரிங்களா? இதுல குரு பார்த்துட்டாரு, பங்கப்படாத குரு, ஒளி பொருந்திய வளர்பிறை சந்திரன், பங்கப்படாத சுக்கிரன், பங்கப்படாத புதன். சரிங்களா? ஏன் இந்த பங்கப்படாதங்கிறத நான் திரும்ப திரும்ப அழுத்தி சொல்றேன் அப்படின்னா, காரணம் எனக்கு புதன் பார்க்குறாரு, எனக்கு சுக்கிரன் பார்க்குறாரு அப்படின்னு நம்ம சொல்லும் போது அவங்க நல்ல நிலைமையில இருந்து அவங்க பார்க்குறாங்களா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணுங்கிறக்காக தான் அந்த வேர்டை நான் சொல்கிறேன். சரிங்களா? இந்த பலன்கள் இவங்கெல்லாம் அந்த சுபர்கள் பார்க்கும்போது இந்த பலன்களில் மாற்றம் இருக்கும். எப்படி இருக்கும்? பொய் பேசிடுவாங்க, அதுக்கப்புறம் அந்த பொய்யை ஏண்டா சொன்னோன்னு நினச்சி வருந்தக்கூடிய தன்மையை இந்த சுபகிரகங்கள் அவங்களுக்கு கொடுக்கும். ஃபஸ்ட்டு கெடுத்துருவார், பொய் பேசி கெடுக்க வச்சிருவார் சனி. அதுக்கப்புறம் இவங்க இந்த சுபர்கள் பார்க்கும்போது அதை நினைத்து வருந்தக்கூடிய தன்மைகளை கொடுக்கும். சரிங்களா? குரு அங்கே பார்த்துட்டாருனாலே பாதிக்கு மேலே ஃபில்டர், அங்கே பலன் அப்படியே மாறிடும். சரிங்களா?